शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. 32வது ஸ்லோகம் வரை 33வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 32வது ஸ்லோகத்திலே அவர் பண்ண வியாக்கியானத்திலிருந்து ஒரு விசேஷ அம்சங்கள். இந்த 32வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது மனதை வாக்கிய விஷயங்களை பார்க்கும்போது கடினமாக வச்சுக்கணும். பகவத்ஸ்வரூபத்தை நினைக்கும் போது அதை திரவமாக வெளிபாவத்தை அடைய முடியாது. இதை சாஸ்திர சொல்லிக் கொடுத்த உபாயத்தினால பண்ண முடியும். இது பண்ண முடியும். ஏன் அப்படி வச்சுக்கலாம்னு சொன்னா, பாக்கிய விஷயங்கள் நம்ம மனசுல ஏற வேண்டாதது. அதனால அது ஏறாமல் போறதுக்கு மனசை கடினமா வச்சுக்கணும். பகவத்ஸ்வரூபம் எப்போதும் மனசுல இருக்க வேண்டியது. அதனால அந்த சமயத்துல திரவிபாவத்தை அடைவது அதுக்கு சாஸ்திர உபாயம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வியாக்கியானத்துல என்ன நிரூபணம் பண்றாருன்னு கேட்டா, நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரணும். மனசுங்கிறது எப்போதும் விஷயங்களை தானே சிந்தனை பண்ணிக்கணும். அப்ப அதனுடைய சுவாவம் தானே. மனசு விஷயங்களை சிந்தனை பண்றதுங்கிறது சுவாவம்ல நாம நினைச்சிட்டு இருக்கோம். சுவாவத்தை மாற்ற முடியுமா? மாறும்படியாக அது சுவாவம் இல்லை. இது சுவாவமாக மாற்ற முடியாது. அப்ப சாஸ்திரம் சொன்ன உபாயத்தை கொண்டு மனசை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு இந்த என்ன சொல்றாருன்னா, மனசு விளையாட்டாரமாக இருப்பது சுவாவம்னு நினைக்க வேண்டாம். இது சுவாவம் இல்லை. அதுக்கு காரணம் இது ஆகந்துக ஹேதுஜன்யத்வா. மனசுல விளையாட்டாரமாக வருவதற்கு காரணம் இருக்கு. காரணத்தினால வந்தது தானே தவிர இது சுவாவம் இல்லை. இதை நிரூபணம் பண்ணினா நமக்கு என்ன லாபம்? நமக்கு சந்தேகப்பட்டோம், சுவாவம் தான் மாறாதே, ஏற்கனவே இருக்கு, எப்படி போக்க முடியும்? இது ஒரு காரணத்தால வந்தது, இதை போக்க முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை வரதுக்காக எடுத்துட்டோம். இதை எப்படி தீர்மானம் பண்றது? இது காரணத்தினாலதான் வந்திருக்கு. விளையாட்டாரமாக மனசு ஆரம்பத்துக்கு காரணம் இருக்கு, அது சுவாவம் இல்லை. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த காரணங்களை வச்சு நாம ஜாக்கிரத்துல மனசு ஒவ்வொரு விளையாட்டாரமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது அந்தந்த ஸ்தூலமான விஷயங்களோடு நம்மளுடைய இந்திரியங்களுக்கு ஏற்படக்கூடிய சம்பந்தம். மாற்றா பரிகாத்து கௌந்தேய ஈகோடு சுபதுக்கதாக கீதையும் இதான். விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டுன்னா மனசுல அந்த ஆகாரம் இந்த விஷயம் ஏறுகிறது. ஆனா ஏறல. இந்த சம்பந்தத்தை காரணமாக காட்டிட்டு அதனாலதான் மனசுல விஷயாகாரம் பண்ணிருக்கு. இது ஆகரிக்கிறது. சொப்னத்துல ஸ்தூல விஷயத்தை நாம பார்க்கவில்லை. ஜாக்கிரத அனுபவத்தினால வந்த வாசனை இருக்கு. அந்த வாசனை தான் வேலை பண்ணுது. ஆனா அந்த வாசனைங்கிற காரணத்தை கொண்டு மனசு விஷயாகாரமாக சொன்னாங்க. அப்ப அங்கேயும் மனசு விஷயாகாரமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அது சுபாவமா இல்லை. அப்ப இந்த ரெண்டு காரணமும் வேலை செய்யறது எப்ப நிறுத்திடுறதோ சுருட்டில, அப்ப ஏதாவது ஒரு ஆகாரம் தெரியுதா மனசுல அப்படின்னு கேட்ட ஒரு ஆகாரம் நிறுத்துனா அந்த சமயத்துல மனசு விஷய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. சுருட்டில நமக்கு ஒரு பிரச்சனம் வரும். இங்கே மனசை இந்திய சுருட்டில லயம் என்ன சொல்றாங்க இல்லையா? மனசை இருந்தாங்க நிர்வீகமா இருக்கிறது. சுருட்டில மனசு இருக்கு, வெறு விஷயமாக இருக்கு என்று சொல்லலாம். அதுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. மனசு இருக்கு, நிர்விஷயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுதான் சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம். சூத்திரக்காரர் பிரம்மசூத்திரத்துல ஆத்மீகே சம்சாராத்மகதேகா அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். அபிகே
இங்க என்ன சந்தேகம்னு கேட்டா, இந்த அந்தக்கரணம் சரீரம் இதெல்லாம் அந்தக்கரணமே வச்சுக்கணும். அந்தக்கரணம் தானே நமக்கு ஜீவனாக ஆக்கிறது, சைத்தன்யத்தை ஜீவனாக்கிறதுக்கு உபாதியா இருக்கு. அவன் இந்த அந்தக்கரண உபாதி கண்ணியமா இருக்கிறதுனாலே எதிர்த்து ஒரு நாளைக்கு விநாசத்தை அடைஞ்சிருக்குன்னா இவருடைய ஜீவகாலம் அகஸ்மாத் இல்லாது போயிடுமே. ஜீவனாக இருக்கிறதும் ஞானமும் வரலவும் வரல, இவருடைய அந்தக்கரணம் ரொம்ப பயங்கர போயிட்டு ஒரு நாளைக்கு கண்ண உடையிற மாதிரி உடம்பு வச்சுருந்தேன். அப்போ என்ன ஒண்ணு முக்கிய இருக்குன்னு ஒரு சந்தேகம். அதுக்கு அவர் சொல்றேன், அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. அபீதினா பிரளயம். எந்த பிரளயம்? ஞானத்தினால அஜான நிவர்த்தி வந்து ஒரு பிரளயம் வருது, அது பரியந்தம் இது இருந்துட்டே இருக்கும், நடுப்புறெல்லாம் போகாது. சம்சார விவதேசா ஹேத்து வர கொடுக்குறார். எது பரியந்தம் இந்த ஆத்மாவை சம்சாரின்னு நம்ம சொல்லுவோம், ஞான வர பரியந்தம், அதுவரை சம்சாரி தானே. அந்த ஞானம் வர பரியந்தம் இந்த மனத்தானது இவனை விடுறதே இல்லை, இங்கே சுகுத்திகள் இருக்குதுதானே அபிப்பிராயம். அவ இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? சிலவை இல்லை லைவ் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் ஆகணும்னா, விஷய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. விஷய சம்பந்தம் இல்லாத ஆக மனசு விஷயாகாரமாக ஆகாமலும் இருக்குங்கிறத நம்ம எதிர்க்கிறோம். ஆக மனசுல விஷயாகாரம் வருது ஒரு காரணத்தினாலே, அதுக்குண்டான காரணத்தினால வரக்கூடியதுதான் தவிர மனசு சுவாவதாக விஷயாகாரமாக இருக்கிறது இல்லை. அதனாலே அந்த விஷயாகாரத்தை நாம போக்க முடியும். அந்த காரணத்தை ஏதாவது காரணத்தினால மாற்றணும்னா தெரியாது, அந்த விஷயாகாரத்தை போக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, அடுத்த விஷயம் பகவதாகாரத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. வாஸ்தவமா இது பகவதாகாரங்கிறது சுவாபாவிகம். விஷயாகாரம் ஆகத்துடன் காரணத்தினால அனுபவம் வருது. ஆனா பகவதாகாரங்கிறது ஒரு காரணத்தினால வர வேண்டியதே இல்லை, அது இருந்து இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் கண்டிக்கிற இருந்தே மறைஞ்சு இருக்குதுன்னு சொல்ல வேண்டும். ரெண்டு உதாரணம் காண்பிக்கலாம். உதாரணம் கட்டத்தை நிர்மாணம் பண்றாங்க, மண்ணை வச்சுதான் நிர்மாணம் பண்றாங்க. அந்த நிர்மாணம் ஆன அந்த கட்டமானது மண்ணாக தானே இருக்கும், மாறாது இல்லையா? மண்ணாதான் வரும். அது கடமானாலும் மண்ணாதான் இருக்கும். மண்ணுங்கிற ஆகாரம் இருக்குதான் இருக்கு. சில சமயம் நமக்கு தெரியாம வந்தா மண்ணுன்னு தெரியாம போகலாம். ஆனா அந்த மண்ணுடைய ஆகாரம் இல்லாம போகவே போகலாம். நம்ம கவனித்து பார்த்தோம்னா மண்ணுன்னு தெரியுது அந்த ஆகாரத்துக்கு. அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இந்த கடாகாரத்தை நம்மளுடைய மனசு விஷயாகாரம் வந்ததுனால அந்த மிருகாகாரம் மறையிறது. சில சமயம் மறையிறது, மறையாம இருக்கும். அந்த மாதிரி இந்த மனசு வந்து தத்ஸ்வரூபமான பிரம்மத்தை உபாதானமாக கொண்டது தானே. எப்படி கடத்துக்கு மண்ணானது உபாதான காரணமோ அதே மாதிரி இந்த தத்ஸ்வரூபமான பிரம்மன் தானே உபாதான காரணம் சித்தத்துக்கு. அப்போ அந்த சுவாவதாக பிரம்மாகாரமாக தான் இருந்தது, பிரம்மமாக தான் இருக்கும், வேற என்னவா இருக்குது. இருந்தாலும் அது மறைந்து போது வேற விஷயாக்காரம் போகுது. இந்த பிரம்மாகாரமானது ஒரு காரணத்தினால ஏற்பட்டது இல்லை. அதுக்கு என்ன விஞ்ஞானம் கொடுக்கிறார், திருவிழாவுடைய வார்த்தைகளை காண்பித்து விஞ்ஞானம் கொடுக்கிறார். இந்த கும்பம், அதாவது இந்த பானையானது உண்டாகும் போது அதுல ஜலம் நிரம்பி உண்டாகுமா? இல்லை, ஜலம்தான் உண்டாகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜலத்தை அதுல விட்டு வச்சோம்னா ஜலபூர்ணமாக அதை எடுத்து வைக்கிறோம். ஆக ஜலபூர்ணமாக அந்த கும்பம் ஆகிறதுன்னு சொன்னா அது சுவாவமாக ஆகிறது இல்லை. பண்ணினாக்கா ஒரு காரணத்தால ஜலபூர்ணமாக ஜலம் நிறைந்ததாக ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பானையில ஆகாசம் நிறைஞ்சிருக்கு, இது எப்படி பண்றது? காரணத்தால் வருதோ அது உற்பத்தி ஆகும் போது ஆகாசம் அதுல நிறைஞ்சுதானே இருக்கும் இருக்கிறது. அப்புறமா ஆகாசத்தை உள்ளே யாராவது விட்டு போக
இல்லை இல்லையா? அந்த மாதிரி இந்த சித்தம் இருக்கு. இந்த சித்தம் இருக்கும் போதே, அதாவது வரும்போதே சைத்தன்யத்தினுடைய சைத்தன்யம் பூர்ணமாகத்தான் உண்டாகுது. நமக்கு தெரியல, வேற ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அது வரும்போது அப்படிதான் உண்டாகுது. நாம அதுக்கப்புறம் அதுக்கு சைத்தன்யத்தை உள்ள விட்டு பிரவேசம் பண்ணி வைக்கிறது இல்லை. இது வார்த்திக ஸ்வரூபம். இதன் வஸ்துஸ்வபாவாதேவ வஸ்துஸ்வபாவானுரோதாதேவ ந காரகா இதன் சம்பூர்ணதோத்பத்தோ கும்பஸ்ய ஏவம் திருஷாதியாம் அப்படின்னு வார்த்தை வார்த்தை. இயற்கனா ஆகாரம், அந்த கும்பத்தினுடைய சுவாவம் அது இயற்கை வியாபிக்கின்ற இருக்கு. அதனால கும்பம் உண்டாகியே வியத்தினாலே நிரம்பிதான் அது வருது. காலியா அப்புறம் வியத்து உள்ள போகிறது இல்லை. அதே மாதிரி வியாப்தானாமேவ உற்பத்தி நீதினா நம்ம விருத்தி கிட்ட விருத்தி. அதுல திருக்குனா சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் வியாப்தமாகவே உண்டாகிறது சித்தம். அப்படின்னா என்னாச்சு? அதுல சித்தம் தெரிஞ்சுட்டே இருக்கு. சித்தத்துல சைத்தன்யங்கிறது சுவாவ சித்தமாக இருந்துட்டே இருக்கு. அது நாம பிரயத்தனப்படுத்துறதா பண்ணணுங்கிறது இல்லை. அப்ப என்னதான் பண்ணணும்? அந்த சிற்பரூபம் தான் நம்ம பகவானுடைய ரூபத்தை சிற்பரூபமா தான் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ரூபத்துல வியாபிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இந்த ஒரு கேள்வி வரும். பகவத்ரூபம் பண்ணறதுக்கான சாஸ்திரத்துல சொன்ன உபாயங்கள்னால பண்ண முடியும்னு ஸ்லோகத்தை சொன்னாங்க. விஷயாகாரமா இருக்கக்கூடிய சித்தத்தை பகவத்ரூபமாக அந்த ஆகாரத்துல பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாஸ்திரம் உபாயம் கொடுத்துருக்கு. அந்த உபாயம் மூலமாக இதை செய்ய முடியும் அப்படின்னு ஸ்லோகத்துல சொன்னாங்க. பகவத் ஆகாரம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப சாஸ்திரத்துக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துக்கு வேலை இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த விஷயாகாரம் வரவிடாம தடுக்கிறது அதனுடைய வேலை. விஷயாகாரம் ஒரு காரணத்தால உள்ள சேர்றது இல்லையா? அது பகவத் ஆகாரத்தை மறைக்கிறது இல்லையா? இப்ப இது என்ன பண்ணணுமா? சாஸ்திரம் பண்ண உபாயம் என்ன பண்ணி கொடுக்குறதுன்னு கேட்டா விஷயாகாரத்தை வரவிடாம தடுத்து பகவதாகாரத்தை மறைஞ்சு இருக்கிறத மறுபடியும் பிரகாசிக்க முடியாது. இதுதான் மண்டலம். இதை இங்க எழுதுகிறார். யாகி ஸ்வாபாவிகம் பகவதாகாரதா விஷயாகாரதா சகச்சரிதத்வாத் தத் சாதகத்வாச்ச ந தத் யோகி. சுவாவதா சித்தத்துக்கு ஒரு பகவதாகாரத்தா இருக்கே, இது விஷயாகாரத்தைக்கு விரோதி இல்லை. அதை வரவிடாம தடுக்காது. ஏன்னு கேட்டா இது விஷயாகாரத்தையோடு சேர்த்து இருக்கக்கூடியது. அதையும் சேர்த்து பிரகாசப்படுத்தினது. அஜானத்தையும் சேர்த்து சைத்தன்யம் பிரகாசப்படுத்தினது. அதனால இந்த சைத்தன்யம் அஜானத்தை போக்காது. அப்ப அந்த அஜானத்தை போக்குறதுக்கு ஒரு பிரமாண விருத்திக்கான ஒண்ணு தேவைப்படுது இல்லையா? அது போக்குறதுக்கு சைத்தன்யத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு அது தேவையில்லை. அந்த மாதிரி சாஸ்திரஜன்யாது சாஸ்திரத்தினால சித்தத்தை நாம பகவதாகாரமாக பண்ணினோம்னா அது என்ன பண்ணோம்னா முதல்ல ஆரம்பத்தில் பரோட்சமா அந்த பகவதாகாரம் செய்யணும். மேற்கொண்டு அது அபியாச கிரமத்திலே திருடமாக ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயாகாரத்தை கரைச்சிடும். ஆக விஷயாகாரமே இல்லாமல் பகவத்ஸ்வரூபமாகவே நிரந்தரமா அந்த சித்தம் இருக்க முடியாது. அது சாஸ்திரத்துடைய உபயோகம் இந்த அம்சத்துலதான் இருக்கு. சாஸ்திரஜன்யாசோ சாதனோபக்கிரமே பரோட்சைவ பாகமானா. ஆரம்ப காலத்திலே சாதனையை ஆரம்பிக்கும் காலத்திலே அது பரோட்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அபியாச கிரமேன மேல மேல அது அபியாசம் பண்ண பண்ண விஷயாகாரதாம் சனைசனை விரோததி எதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயாகாரத்தை இருக்கு வேண்டிய போகுமா, அதை மறைக்குமா. சாதன பரிபாட்டியன அபரோக்ஷதாம் இல்லாதது. ஒரு சமயத்துல அது என்ன ஆகும்னா
பகவானுடைய பரிபாட்டத்தினாலே அந்த பகவதாகாரத்தான் அபரோக்ஷமானது. முதல்ல பரோட்சமா இருக்கு, அப்புறம் அபரோக்ஷமாயிடும். அப்போ அந்த விஷயாகாரத்தின் வருது, விஷயாகாரமானது அதை சமூகாசம் உபகரிக்கும், அடியோட வேரோடு எடுத்து வைக்கணும். அப்புறம் விஷயாகாரம் வராது. இதை பாகவதத்துல இந்த ஸ்லோகத்துல இதுக்கு நிறைய ஸ்லோகம் இருக்கா. ஒரு ஸ்லோகம் யதி அப்ஜனாக கரணீஷணயா குருபக்தியா ஏதோ மலானி விகமி குணகர்மஜானி தஸ்மின் விசுத்தே உபலப்யத ஆத்மதத்துவம் சாட்சாத் யதா அமலதிருகோ அவிது பிரகாசः. அப்ஜனாக பத்மநாபன்றது அப்ஜநாபன். பத்மநாபனுடைய சரணாரவிந்தத்திலே அதை அடையணுங்கிற ஆசையாலே குரு பக்தி, திருடமான பக்தி ஏற்பட்டதுன்னா அந்த பக்தி என்ன பண்றது? ஏதோ மலானி விகமி, சித்தத்தில் இருக்கக்கூடிய மலங்களை எல்லாத்தையும் போக்குறது. மலங்கள் ஏற்பட்டது எப்படின்னா குண கர்மஜானம், மூல காரணமான சத்வாதி சத்வரஜத்தமும் குணங்கள்னால ஏற்பட்ட மலங்களையும் கர்மாக்கள்னால வந்த மலங்களையும் இந்த எல்லா அழுக்கையும் அது போக்குகிறது புத்தியானது. தஸ்மின் விசுத்தே, அந்த தேசத்து சுத்தமானது சுத்தமாயிடுச்சு, மலம் இல்லாமல் நிர்மலமாயிடுச்சுன்னு சொன்னால் அதுல உபலப்யதே ஆத்மதத்துவம். ஆத்மதத்துவம் தானாக தெரியும். யுத்தத்துல ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது தானா தெரியும். இந்த மலை அழுக்கு போனா போதும், அழுக்கு நிறுத்தி நிறுத்தா போதும். சாட்சாத் உபலப்யதே, சாட்சாத் அடுத்ததுக்கு அது முன்னாடி சாட்சாத் ஆத்மதத்துவம் உபலப்யதே. ஒரு திருஷ்டாந்தம் யதா அமல துக்கோகோ பவித்ர பிரகாசம். கண்ணுக்கு கோளாறு இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா சூரிய பிரகாசம் கண்ணா பார்க்கலாமா? கண்ணா கண்ணு தெரியும். சூரியனுடைய ஒளிக்கா கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணு தெரியாத இருக்கா போதும், பார்க்கக்கூடிய சக்தியோட ஒன்றும் தோஷம் இல்லாம இருந்தா பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்க முடியுமோ சூரிய பிரகாசம் கண்ணுக்கு தெரிகிறதுன்னு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப பிரகாசம் தெரியுதோ தெரியுது. சூரிய பிரகாசம் நல்ல பலமானது, அது தெரியாம போகவே போகாது. அது எப்படி படிக்கிறது தெரிகிறதோ இந்த மாதிரி இந்த சித்திர பிரதிபலித்து ஆக்கப்படும் ஆதித்யவர் ஞானம் பிரகாசயதி தற்பரம் அப்படின்னு பகவத்கீதையில் ஆதித்யவர்கள் விட்டாந்தம் இருக்கு. ஏஷாம் ஸ்வந்தகரம் பாபம் புண்ணியகர்மனா ஜனானாம் புண்ணியகர்மனாம் ஏஷாம் ஆதித்யவர் ஞானம் பிரகாசயதி தற்பரம். இவாளுடைய கர்மாவால பாபம், பிரதிபந்தகமான பாபம் நிவர்த்தி ஆகிடுன்னு சொன்னா அப்போ சூரிய பிரகாசம் மாதிரி படிச்சுன்னு அது சாட்சாத் பிரகாசம். இப்ப இதே விஷயத்தை அப்ப இதுல என்னாச்சு? சாஸ்திரத்துடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா இந்த விஷயாகாரங்கிறது மறைக்கிறதே அந்த காரணத்தால உபத்தாக்காரத்தை அதை நிறுத்தி கொண்டு விடுறதுதான் அதனுடைய காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகத்திலையும் அந்த கபில கீதையிலும் இருக்கு. பிரகிருதி புருஷத்தேன தஸ்யமானா ஸ்வகர்மிகம் விரோபந்தி தனகை அக்னேகே யோகிவ அரண்யம். இதுல ஒரு நல்ல விளக்கம் இருக்கு. பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டாங்கன்னா சுவாபாவிக்கு விஷயாகாரா. மனசுல சுவாபாவிக்கிறது வாஸ்தவம் இல்லை, சும்மா சொல்றது நமக்கு தெரியறதோ இல்லை. சுவாவமாக விஷயம் எப்போ விஷயத்துல சித்தமானது எப்போ விஷயத்தை நோக்கி தான் ஓடும், விஷயாகாரமாக தான் இருக்கும், அதுதான் அதோடைய சுவாவம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு பிரகிருத்தின்னு சொல்லிட்டா இது நிஜமா அப்படி இல்லை. அந்த விஷயாகாரதா இருக்கே இது இந்த பக்தியாலே அகர்மிகம் தர்மமானா தொடர்ந்து எப்போதும் கொஞ்சம் கொஞ்சமா அது எடுக்கப்படுறது விஷயாகாரம். இதனாலே பக்தியாலே ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா மொத்தமா தூண்டுவது கணக்கைக்கு திரோபவித்ரி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறையோட ஒரு நாளைக்கு காணாம போயிடும். இதுக்கு அம்சம் அக்னியே யோகி இருக்கு. அரணி அரணியில அக்னி இருக்கு, கரைஞ்சா அதனால தான் வருது. அப்ப அரணியில அக்னி இருக்கு.
ஆனா அந்த அக்னி என்ன பண்றது, உடனே அரணியை எரித்து இது பண்ணிடுறது இல்லை, மொத்தமா எரித்து விடுறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதை கடந்த அக்னி வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவும் அதுல இருந்து அக்னி எடுக்கும் போது கொஞ்சம் அந்த அரணிக்கு கழிவு வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகும், அந்த அரணி காணாம எங்க போகும், இந்த அக்னியால அது கிரமமாக தவிர்க்கப்பட்டதாக இருக்கும். இந்த அக்னியால அந்த இதை அழிக்கணும். அரணி எந்த அரணியிலேருந்து வருதோ அந்த அரணியே அழிக்கணும். அப்படிதானே? ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இருக்காது, வேற ஏதாவது இருக்க முடியாது. அதனால என்ன தெரியுது, அது தன்னுடைய ஆசிரியத்தையே கரைக்கக்கூடியதாக. அப்ப அந்த சக்தியானது இங்க என்ன பண்றதுன்னு கேட்டா, இவனுடைய விஷயாகாரங்கிற வாசனையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இவனுக்கே தெரியாம அந்த விஷயாகாரம் இவன் மனசுல வராதபடிக்கு அறிவுபடியாக செய்கிறது. அது அக்னேகே யோனி நிவாரணி ரொம்ப நல்ல திட்டம். என்ன இந்த இடத்துல ஒரு நிஷ்கர்ஷம் எடுத்துக்கொள்றார். ஒரு தூரம் விசாரம் பண்ணி அதுல இருந்து நமக்கு கிடைச்ச நிஷ்கர்ஷம் என்ன, நம்ம சுத்தமானது விஷயாகாரமா ஆகிறதுக்கு விஷயமும் அதுல இந்திரிய சம்பந்தமும் இது எல்லாமே காரணமாக இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சத்ஸ்வரூபம்னு சொல்றோமே, அந்த சத்ஸ்வரூபத்தை தான் காரணமாக கொண்டது, உபாதான காரணமாக கொண்டது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா வேதாந்த விசாரத்தினாலே இந்த வாதாரம்பணம் விசாரமும் நாமதேயம் வெற்றிதேவியோசத்தின் அப்படின்னு திருஷ்டாந்த புறப்பரமா சொல்றது இல்லையா. மண்ணுங்கிறது தான் வாஸ்தவம், அந்த குடம்ங்கிறது வெறும் ஆகாரமாகனா அது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொல்றது. அந்த விதத்துல பார்க்கும்போது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த தத்துவரூபம் தான். சர்வங்கள் எல்லாமே பிரம்மன் தானே. அது எப்படி எல்லாத்தையும் பிரம்மன் சொல்ற, சஜ்ஜலானி அதுலேயும் தானே வந்தது, அதுல தானே இருக்கு, அதுவா தானே இருக்கு, அதுல தானே தெரிஞ்சு மறந்து போகுது. அப்ப அதுவா தானே இருந்தாங்கன்னா எப்படி வேலையா இருக்க முடியும் அப்படிங்கிற ஏற்றுவை காண்பிது. மண்ணிலேருந்து வந்தது மண்ணாவே இருக்கு, அது கீழே போயிடுச்சுன்னா மண்ணாவே போயிடுது, மண்ணு தான் இருக்கு. அப்போ மண்ணா தானே இருக்குன்னா அப்ப அதுக்கு கொஞ்சம் இருக்கும். அதை போல எதோவா இமானி பூதானி ஜாயந்தே அதே வந்துதான் ஏன ஜாதானி ஜீவந்தி அதுலதான் இருந்துட்டான். கடைசியில முடியறது எத்தனையந்தி அபிசந்திகன். அதுதானே இது, அதை தவிர தனியா இது என்ன சட்டம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம எப்போ விசாரம் பண்றோமோ அப்ப அந்த விசாரத்தினாலே என்ன ஆகுதுன்னா எல்லாமே பகவான் இடத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்துல அத்தியஸ்தம் அப்படின்னு அத்தியாசம் ஆயிடும். இது தனி சத்தை. அதனாலதான் சத்ரூபமாக இதெல்லாம் தெரிகிறது. சத்ரூபம் எதை பார்த்தாலும் இருக்குன்னு சத்ரூபமாக தெரியறதுக்கு காரணம் என்ன, அந்த சத்வரூபமான சத்தியத்துல இதுல அத்தியாசம் ஏற்பட்டிருக்கு, கதாத்தியாசம். அதனாலதான் இந்த விவேகம் எப்போ மனசுல நல்லா திருடமாக ஏறுமோ அப்ப இவருக்கு எதை பார்த்தாலும் அந்த விஷயாகாரம் பிரதானமா தெரியாமல் அந்த சதாகாரம் இருக்கு, அதுதான் விஷயங்கள். அப்ப விஷயாகாரம் மனசுல ஏறுமோ இந்த ரூபத்துல பார்த்தாக்க அதுதான் ஏறாது. அதே மாதிரி பிரபஞ்சம் வாஸ்தவம் இல்லைன்னு ஏற்புடைய விசாரண தியானம் வந்ததுன்னு சொன்னா இது கூட அந்த விஷயாகாரத்தை மனசுல ஏறத தடுக்கணும். இது பாதிதம், இது பொய் அப்படின்னு சொன்னா ஏன் மனசுல விஷயாகாரம் நல்லா பதியுது அப்படின்னு சொன்னா மனசுல அந்த விஷயத்தை பத்தின விசேஷமான ராகமோ துவேஷமோ ஏதாவது ஒண்ணு வந்து அந்த மனசு பிரதிபாவத்தை அடைந்து விஷயாகாரத்தை மனசுல வாங்கி விதமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது இந்த ராகம் துவேஷம் இது எல்லாமே குறையறதுக்கு அந்த வாக்கியமான விஷயமானது மிச்சா பொய்யானது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வரும். ஆனா இந்த ராகத்வேஷம் குறைஞ்சதுன்னு சொன்னா இந்த ராகத்வேஷத்தை திரவிபாவத்தோடு சேர்ந்து அந்த விஷயத்தை கிரகிக்கிறது நின்று போகும். முன்னாடி சொன்னாலும் இந்த கடினமா இருந்தது பார்த்தா அது ஒட்டாம நேரம் போயிட முடியும். அப்ப அந்த விதத்துல மனசு கடினமா இருந்தது விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு பார்த்தா உள்ள ஏறாது, அது பாட்டு போயிடும். அப்ப
அந்த சமயத்துல விஷயாகாரம் மனசுல ஏறாம இருந்ததுன்னா அவ என்ன இருக்கும்? சுவாபாவிகமான பகவதாகாரம் தானே இருக்கும். இதுதான் இருக்கிறது. அதைவ பகவதாகார பூர்த்தியா இது நல்லா பூர்த்தி ஆயிடுச்சுன்னா பேர் விவர்த்தமான இந்த விஷயாகாரங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் போது தத்ரூபா பருந்தி கடைசியில் அதை நிவர்த்தி ஆகும் போது தத்ரூபமாவே அதுவும் ஆயிடலாம். விஷயமா தனியா இல்லை, தத்ரூபமாவே ஆயிடலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அதிஷ்டான நிவர்த்தியத்துவா அத்தியஸ்தா. திருஷ்டாந்தம் என்னன்னா இவன் தர்க்கமாக பார்த்தான், ரஜுவ தர்க்கமா பார்த்துதான் காந்திகத்தை. அப்புறம் சில நேரம் கழித்து ரஜுவை பார்த்துட்டான், தர்க்கம் இல்லைன்னு தெரிஞ்சது. ரஜுதான் அப்படின்னு தீர்மானமான உடனே அந்த தர்க்கம் என்னாச்சு? ரஜு தனியா எங்கேயாவது இருக்கோ? இல்லை, இல்லவே இல்லை. இதுதானே அது. ஆக பார்த்த தர்க்கம் என்ன ஆச்சுன்னு சொன்னா அது நிவர்த்தி ஆகும் போது ரஜுவா நிர்வகிச்சு. அப்ப இந்த விஷயாகாரங்கள்னா இந்த அதிஷ்டான ஞானத்தினால நிவர்த்தி ஆகும் போது என்ன வாய்ப்புன்னு கேட்டா விஷயாகாரத்தும் போய் இதுதான் அந்த அதிஷ்டான அதிஷ்டானாவதேசோடு நாடக கல்வித வர்த்தனா அப்படின்னு சொல்லிக்கிறது. அதை நாகம்னு சொல்லுவோம். அந்த தர்க்கம் வந்தது, சாந்தி காலத்துல இருக்கு. அப்புறம் தத்துவஞானம் வந்த உடனே தத்துவஞானத்தினால நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா நிவர்த்தினா என்னது? அதிஷ்டானம் அப்படில நிவர்த்தின்னு ஒண்ணு வந்ததுன்னு அர்த்தம் இல்லை, விநாசம்னு ஒண்ணு வந்ததுன்னு இல்லை. அந்த ஆரோக்கிய வஸ்துடைய விநாசம் நம்ம சொல்றோமே அது என்னதுன்னா அதிஷ்டான அவசேஷ அதிஷ்டானம் மாத்திரம் பாக்கி இருப்பது இதுதான். அப்ப இதுதான் அதனுடைய விநாசம். அப்ப விஷயாகாரம் எந்த அதிஷ்டானத்துல அத்தியஸ்தமாக இருக்கும் அந்த விஷயாகாரம் வித்தியாச ஞானம் அதிஷ்டான ஞானத்தால நிவர்த்தி ஆகும் போது அந்த அதிஷ்டானம் அப்படித்தானே பாக்கி இருக்கும். அப்ப அந்த ஆகாரம் தான் நிறுத்தது. அதான் சொல்றேன். அதுக்காக அத்தியாசம் பண்ணணும். தியானம் இருக்குன்னா வேற. ஆனா இப்போ தியானம் வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணினாங்க. இதை நிறுத்தி ஆகக்கூடியது இதை வித்தியாச அனுசந்தானம் பண்ணினால் இந்த வித்தியாசாரத்தினுடைய அந்த காவல் இருக்கும். அதனாலதான் வைராகியத்திற்காக ஜெகத்மித்யாத்வகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மைத்ரேயி பிராமணம் இருக்கு. அதுல நவாடே கத்துக்காம போட்டி ஆரம்பிச்சு சொல்றாரு. இது எல்லாமே அந்த பவித்திர வித்தியாதிகள் வாக்கு ஜெகத்திற்கு அதெல்லாம் நித்தியான சொல்றதுக்காக வந்தது. அதுலதான் தாற்பயம். இது கடைசியில ஆத்மைவா இடம் சர்வம் எதயம் ஆத்மா இந்த விஷயம் பூரா வருது. ஆக இது பொய்யானது அப்படின்னு வித்தியாசம் அது நிஜமாவே போட்டு நம்ம பாட்டுக்கு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்னா மக்கள் தெரிந்து போகலாம். ஆசிய விஷயத்தை பத்தி நமக்கு என்ன வராது, நிஜமா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா ஆசிய விஷயத்தை நிச்சயம்னு சொல்றது இந்த சித்தத்துல வைராக்கியம் வரத்துக்கு ஏது. அதுக்காக நிச்சயம் சொல்லும். பாட்டு நிச்சயம் நிச்சயத்துல நின்று பண்றதுக்காக இல்லை. அதுல வைராக்கியம் வந்தால்தான் இந்த மனசுல அது ஏறாமல் பார்க்க விஷயம். ஏன் அந்த சித்தம் வைராக்கிய சித்தமாக இருந்ததுன்னா அப்ப பார்க்க விஷயம் இல்லை உள்ள வர. அது உள்ள வராம இருக்கிறதுக்கு வைராக்கியம் தானே அதுக்கு பேசுவாரு. அது வரலாம் என்ன பண்ணாங்கன்னா தெரிஞ்சு. அதனால அதனுடைய பொருளத்தை சொல்லுது. அந்த விதத்துல அதுக்கு உபயோகப்படுறது. இப்படி ஆகும்போது என்ன ஆகுதான்னா இந்த ஒரு ஸ்லோகம் சொல்ற வாக்கிய விஷயங்கள் எல்லாமே வாஸ்தவத்திலே அந்த சத்வரூபம் தான் ஆத்மாதான் அப்படின்னு எப்ப நமக்கு தெரியுமோ அப்ப நமக்கு ஏற்கனவே இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி பிடித்த விஷயங்கள்லாம் எந்த ஒரு பிரீத்தி இருந்ததோ அந்த பிரீத்தி எல்லாமா ஒன்னா சேர்ந்து அந்த அதிஷ்டானத்தை ஏன்னா அதுதானே எல்லாமா இருக்குங்கிறது. அதுல இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல பிரகலாதன் சொல்றான். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றான். யா பிரீதி அவிவேகானாம் விஷயேஷு அபாயம் வாம் அனுஸ்மரதா சா மே ஹிருதயா மா அபகல்பதி. இந்த அவிவேகம் ஆத்மா விவேகம் இல்லாத அவெல்லாம் இதயத்துல ஒரு அமோகமான ஒரு பிரீதி இருக்கு. அதுல ரொம்ப ஆசை. அனவாய் முடியாத அந்த அளவுக்கு ஒரு பிரீதி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்துல
பிரீத்தி இருக்கும் பார்த்து விஷயத்தில் அனபாயினி பிரீத்தின்னு வேற போடுறாரு. அது அவளுக்கு கூடி வருது. எனக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்துல பிரீத்தி இருக்குன்னா, ஆனா எதுல இருக்கணும்னு சொன்னா வாம் அனுஸ்மரதா, நான் விஷயத்தை ஸ்மரணம் பண்ணல, ஒன்ன ஸ்மரணம் பண்ணும் போது அந்த பிரீத்தி ஒன்னு விஷயத்துல இடம் மாறணுங்கிற விஷயங்கள்ல எந்த ஒரு அனபாயியான பிரீத்தி இருக்கோ, அதாவது நீங்கா நிறுத்தி ஆகாத ஒரு பிரீத்தி இருக்கோ, அந்த பிரீத்திக்கு இடம் மாறி என்னிடத்தில் இருக்கணும். என் ஹிருதயத்திலே அந்த பிரீத்தி மாற்றம் போயிடக்கூடாது. இடம் தான் மாறினது, பிரீத்தி அப்படியே இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? விஷயாச்சாரத்துல என்ன பிரீத்தி இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் தத்வதா இந்த பகவத் ஸ்வரூபம் தான் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணும்போது மனப்பிரீத்தி சேர்ந்து அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபத்தில் வந்திருக்கிறது. அதுதான் எனக்கு வாங்கன்னு பிரகலாதன் கேட்கலாம்னு. ஆக இவர் சொன்ன விஷயத்துக்கு வேண்டிய பிரமாணங்கள் எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்கேன். இந்த நிறைய இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதே நான் இவரை முன்னாடி என்ன பொறுத்து எடுத்து வந்துட்டேன். எல்லாம் வரிசையா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக வியாக்கியானம் இருக்கு. மதுசூதன பொறுத்து அவரே பண்ணின வியாக்கியானம். அவன் நிறைய